थैंक्स डॉक्टर। थैंक्स என்னைக்கு எதுக்குமா? சரியான நேரத்துல ஒரு लड़का आकर ब्लड கொடுக்கலனா आज तुम इस तरह बैठ कर बात नहीं कर सकती। அவரால தான் நான் பொழைச்சேன்னு சொல்றீங்க. ஆனா எங்க டாடியை பாருங்க, அவர் யாருன்னு கேட்கல, அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. ஏமா என்ன திட்டுற? அப்ப இருந்த டென்ஷன்ல எனக்கு கையும் உடல காலும் உடல. நீ பொழைச்சிக்கிட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாமா எனக்கு உயிரே வந்தது. அங்க இங்க விசாரிச்சு அந்த பையனோட போன் நம்பரை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். மெட்ராஸ்கார பையன் தான். பேரு வசந்தகுமார். 427375. இப்படி இல்லையே. என்னடா நீ அவளை பார்த்தேங்கிற நினைச்சுக்கிட்டே இருந்தேங்கிற, அவ முகத்தை வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? என்னடா டேய், உண்மையிலேயே நீ அவளை லவ் பண்ணியிருந்தா அவன் முகம் உன் நெஞ்சில பதிஞ்சிருக்கணும். உன் நெஞ்சில இருக்கிற முகம் கம்ப்யூட்டர்ல வந்திருக்கணுமே இந்நேரம். கொஞ்சம் அந்த மூக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ப் பண்றாடே. கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கீங்களா? முழுசா வரைஞ்சிட்டு காட்டுறேன். இம்சையா அவரோட. That's it. Yes, yes. டாடி வந்துச்சு, டாடி வந்துச்சு. டாடி இதுதான் டாடி என்னோட ஏஞ்சல். சூப்பரா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா பையனை சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களா? மா பாருமா, நான் கம்பெனி அக்கவுண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தா இவர் வந்து இன்டர்நெட்ல அந்த பொண்ணு போட்டோ போடு இந்த பொண்ணு போட்டோ போடுன்னு பார்க்கணும்ன்றாருமா. நான் இல்ல நான் இல்ல நான் இல்ல நான் இல்ல. ஏங்க நீங்க கட்டுறது இல்லாம என் புள்ளைய சேர்த்து கெடுக்கிறீங்களா? வாடா ஏன் தான் உங்க புத்தி இப்படி போகுது தெரியலையே. அடி ஏன் உங்க புத்தி இப்படி போகுது? வயசுதான் ஆச்சு. போங்க படத்துக்கு போறோம். ஐயா Hi, darling. Hello. Hello. Is it 427375? Yes. Could I speak to Mr. Vasant Kumar, please? வசந்த் குமாரா? நீங்க யாரு? I'm Priya from Jaipur. ஜெய்ப்பூர் பிரியா? அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ ஓ ஓ ஓ, அந்த ஆக்சிடென்ட் பிளட் டொனேஷன் நீங்க தானே அது? எஸ். அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசணுமே. வசந்த் குமார் என் ஃப்ரெண்டு தான். நீங்க என்ன மேட்டர்னு சொன்னீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இல்ல, அது வந்து அவர் பண்ண டைம்லி ஹெல்ப்புக்கு நான் ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட சொல்லல. அதான். அப்போ உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, அவனை நான் பேச சொல்றேன். இல்லங்க, அவர் கூப்பிட்டு நான் நன்றி சொல்றது அவ்வளவு நல்லா இருக்காது. அப்போ ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க, அவனை நான் இங்க இருக்க சொல்றேன். அவர் கண்டிப்பா வருவாரா? நீங்க கண்டிப்பா ஃபோன் பண்ணுவீங்களா? ஆமா, நான் டெஃபினட்டா ஃபோன் பண்றேன். அவனையும் டெஃபினட்டா இங்க இருக்க சொல்றேன். Thank you. ஹாய் மச்சி. ஹலோ மாப்ள. மச்சான் டேய், ஒரு குட் நியூஸ் டா. நீ பிளட் கொடுத்தே ஒரு பொண்ணு பொழைச்சிட்டாலாம். ஜெய்ப்பூர்ல இருந்து ஃபோன் பண்ணாடா, உங்ககிட்ட பேசணுமா. இவ்வளவுதானே? அதுக்கே இவ்வளவு டென்ஷனா வர? இது டென்ஷன் ஆவறனா? இது பாரு எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டானே. நீங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, அவனை நான் பேச சொல்றேன்னு கேட்டா இல்ல இல்ல நானே ஃபோன் பண்ணி பேசுறேன்னு சொல்றான். இதுக்கு என்னடா அர்த்தம்? கையில 10 பைசா இல்லாத பஞ்ச பரதேசின்னு தெரிஞ்சிருக்கான். டேய் சும்மா இருங்கடா, டைரக்டா என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிருப்பா. நோ நோ டேய், அவன் உன்னை லவ் பண்றான்னு அர்த்தம். நாளைக்கு 4 மணிக்கு அவளே உனக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லியிருக்கா. மரியாதை வீட்டுல வந்து வெயிட் பண்ணு.
ஹலோ என்னது கார்பரேஷனா? வீட்டுக்கு எதுக்கு ஒரே குப்பையா கிடக்குதுங்க. சிக், அந்த குப்பை எள்ளி வீட்டுக்குள்ளே போட்டுக்கோ. என்னடா வசந்த் இந்த நேரத்துல போய் ராங் கால்லாம் வருது? சரி சரி, டென்ஷன் ஆகாத. ஒன்னு எடுத்து அடி. வேணாண்டா. இங்க அடிச்ச வாசனை ஒண்ணு அங்க போவாதடா, ஆடுறா. வேணான்னு சொல்றேன்ல. நேரம் தான். மூடிட்டு இருக்கியா? ஹலோ, இல்லம்மன் ஆட் ஏஜென்சி இருந்து பேசுறோம். சார் ரஞ்சனி பையன் இருக்காங்களா? எஸ் ஸ்பீக்கிங். நேத்து நீங்க டியூன் கேஸ் கொடுத்துட்டு போனீங்கல்ல, அது விஷயமா உங்ககிட்ட பேசணும். கொஞ்சம் நேர்ல வர முடியுமா? எஸ் சார். சரி சார், வந்துடும் சார். யாரா? ஒரு ஆட் ஏஜென்சி கேசட் கொடுத்துருந்தேன், உடனே வர சொல்றாங்கடா. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியாச்சு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, போன் வரும். ஆமாண்டா, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். நான் உடனே போய் ஆகணும். மச்சி, கொஞ்சம் பைக் சேவை கொடுறா. சொன்னா கேட்க மாட்டான், அடம் பிடிக்கிறான் பார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாதான் என்ன? இரு, நாங்களும் வரோம். ஆமா ஆமா, வாடா. ஹலோ. ஐ எம் பிரியா ஃப்ரம் ஜெய்ப்பூர். ஹலோ, 1 minute. டேய் வசந்தகுமார். என்னங்க நீங்க 4 மணிக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப பண்றீங்க? இவ்வளவு நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இப்பதான் ஏதோ அவசர வேலைன்ட்டு போறான். சாரிங்க, நானும் 4 மணில இருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், ஆனா லைன் கிடைக்கல. சரி சரி, பரவாயில்ல. நாளைக்கு காலையில 9 மணிக்கு வேணா எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்றீங்களா? அவனை நான் வெயிட் பண்ண சொல்றேன். இல்ல இல்ல வேண்டாம். வர 17th அன்னைக்கு ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ்ல நான் மெட்ராஸ் வரேன். முடிஞ்சா அவரை ரயில்வே ஸ்டேஷன் வர சொல்றீங்களா? முடிஞ்சா என்னங்க, கண்டிப்பா நான் வர சொல்றேன். தேங்க்ஸ். அவன் எப்படிங்க உங்களை அடையாளம் தெரிஞ்சுக்குவான்? என்னடா எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. சார், அந்த பேட்டர்ன்ல ட்ரெஸ் எடுங்க. சாரி சார், தீர்ந்து போயிடுச்சு. இனிமே பாம்பேல இருந்து ஆர்டர் பண்ணி வர வைக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சாயந்தரத்துக்குள்ள எனக்கு அந்த ட்ரெஸ்ஸிங்க வந்தாகணும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இந்த அட்ரஸ் காமிச்சிருங்க. ஓகே ஓகே. சரி வசந்த், எதுக்குடா அதெல்லாம்? சும்மா இரு நீ. நாளைக்கு அந்த பொண்ணு வர போறா. ஃபர்ஸ்ட் டைம் நீ அவளை பார்க்க போற. இந்த ட்ரெஸ்ல உன்னை பார்த்தோன்னா அப்படியே பிளாட் ஆவானாமா? கண்டதும் காதல்லாம் நீ வா. பயணிகள் கவனிக்கவும். ஜெய்ப்பூரிலிருந்து சென்னை வந்து கொண்டிருக்கும் ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் 15 நிமிடங்கள் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது. என்னடா ட்ரெயின் 15 minutes லேட்டுங்கறா? டேய், காத்திருந்தால் நிமிடங்கள் வருடங்கள் என்பாய், வந்துவிட்டால் வருடங்கள் நிமிடங்கள் என்பாய். காத்திருப்பது தாண்டா காதலுக்கு சுகம். ஆமா, அந்த பொண்ணு உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. எப்படி அந்த கூட்டத்துல அடையாளம் கண்டுபிடிக்க போறான்? என்ன கேனே நினைச்சியா? இது கூடவாடா கேட்காம இருப்பேன். எல்லோ கலர் சுடிதார், ரெட் கலர் கேப், எரிக் சீகலோட லவ் ஸ்டோரி புக் கையில வச்சிருப்பா. ஓ அப்படியா? அவ எப்படி நம்மள கண்டுபிடிக்க போறா? ஹிகின் பாத்தன்ஸ் புக் ஸ்டால்ல நீ நிப்பேன்னு சொல்லியிருக்கேன். இதை விட என்னடா வேணும்? அது சரி. ஹலோ, நான் கானா கஃபார் பேசுறேன்டா. சொல்டா. வசந்தகுமாரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. உடனே அவனை பார்க்கணுன்றாங்க. சீக்கிரம் அவனை வர சொல்லு. நானும் அழகா அவங்க பக்கத்துல தான் இருக்கோம். சொல்றேன். என்னடா? ஒன்றும் இல்லை, கஃபார் பேசினா. டென்ஷன் ஆடாத. என்ன? உங்க அம்மாவுக்கு லைட்டா நெஞ்சு வலியா? எது? ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அவனை பார்க்கணும்னு சொல்றாங்க. நான் கிளம்புறேன். டேய், ஒன்னும் ஆயிருக்காதடா, நான் போய் பாத்துக்கிறேன். நீங்க இல்லடா, நான் கிளம்புறேன். நீ இருந்து ரிசீவ் பண்ணிட்டு வந்துரு. நான் உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன். ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் இப்பொழுது 4வது பிளாட்பாரத்தில் வந்து கொண்டிருக்கிறது.
பிரியா ஃப்ரம் ஜெய்ப்பூர். நீங்க? வசந்த் குமார்.